சிறப்பாக நடந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடி தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என கூறி உதாரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை சொன்னார். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை தமிழக முதல்வர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழகத்தில் உள்ள 320 சமுதாயங்களின் மக்களின் நிலை தெரிய வரும். அதனை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்குகிறார்? மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தார். அதனால் 108 சமுதாய மக்கள் பயன்பெற்றனர். தந்தையை மீறிய தனையனாக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஏன் தயக்கம்? அதனை செய்து சமூக சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். 10.5% இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை அந்த அளவிற்கு கொண்டு செல்லாதீர்கள். மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த தமிழக முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மது, கஞ்சா விற்பனை செய்பவர்களை பொதுமக்களே பிடித்து காவல்துறை ஒப்படைக்க வேண்டும். போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆட்படாமல் பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். 2026இல் நீங்கள் நினைக்கும் வகையில் வெற்றி கூட்டணி அமைப்பேன். வேறு யார் எது சொன்னாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியதில்லை. நான் சொல்வதுதான் நடக்கும் என்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, வரும் 17ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் விவாதித்து கருத்துக்களை கேட்டறிந்து கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்றார். ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய 2026 மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய வெற்றி கூட்டணி உறுதியாக 26 நாட்டை ஆளும் வெல்லும் கூட்டணியாக அமையும். அது எந்த கூட்டணிங்கிறது எனக்கும் தெரியாது, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.